दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मंसितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यप्रभवति. இது வரைக்கும் எடுத்துற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ரொனன்சியேஷன் கொஸ்டின்ஸ் 78க்கு போலாமா? 78வது ஸ்லோகம் எடுத்துட்டு எல்லாரும். ஸ்திரோ கங்காவர்த்தः स्तनमुकुलरोमावलिलता कलाबालं कुण्डं कुसुमशरतेजोहुतभुजः रतेर्लीलागारं किमपि तव नाभिर्गिरिसुते बिलद्वारं सिद्धेः गिरीशनयनानां विजयते. திருப்பி சொல்றேன். ஸ்திரோ கங்காவர்த்தः स्तनमुकुलरोमावलिलता कलाबालं कुण्डं कुसुमशरतेजोहुतभुजः रतेर्लीलागारं किमपि तव नाभिर्गिरिसुते बिलद्वारं सिद्धेर् गिरीश नयनानां विजयते. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேர்ட்ஸ். ஏதாவது இன்னொரு தடவை சொல்லணுமா? பிலத்வாரம் சித்தேகே வேண்டாமா? ஓகே, புக்ல சித்தேர் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? சித்தேர பிரிச்சேல்னா சித்தேகே அப்படின்னு வருங்கிறதுக்காக அப்படி 2 தடவை சொன்னேன். இப்ப சித்தேகே தானே சொல்லணும். பிலத்வாரம் சித்தேகே இல்லையா? சித்தேர் கிரிஷ நயன. சித்தேரா புக்ல அப்படித்தானே போட்டிருக்கோம். எனக்கு அது சித்தே 2 டாட் போட்டிருக்குமா? எனக்கு தெரியல. சித்தேகே கிரிஷ நயனம். அந்த ஏகேவ தூக்கினேன்னா சித்தேர் அப்படின்னு ரா சேர்க்கணும். ரா சேர்க்கணும். சித்தேர் சித்தேர் அர்த்தம். ஆமா. வேற ஏதாவது ரிப்பீட் பண்ணுமா? மங்களம் மேம், ஸ்வேதா மேம். ஓகே, மீனிங் பார்க்கலாம். ஹே கிரிசுதே. சோ ஹிமவானுடைய பெண்ணே, கிரிசுதே மலையரசனின் பெண்ணே. இதுவும் அம்பாளுடைய நாபி பிரதேசத்தை பத்தின வர்ணனை. as we had seen last class, அதோட கண்டினியூவேஷன், சேம் தீம். அம்பாளுடைய நாபி பிரதேசத்துடைய டிஸ்கிரிப்ஷன். சோ அவர் என்ன சொல்றார்? தவ நாபிர் கிரிசுதே. ஏ கிரிசுதே, ஹிமவான் மலையரசனின் பெண்ணே, தவ நாபிஹி உன்னுடைய நாபி ஆனது. ஓகே, சோ இந்த தவ நாபிர் கிரிசுதேங்கிறது 3rd லைன்ல லாஸ்ட் காம்பவுண்டட் வேர்ட். கான்டெக்ஸ்ட் வந்து அங்கதான் கிடைக்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஸ்திரோ கங்காவர்த்தஹா உன்னுடைய நாபியானது. நான் சொல்லியிருக்கேன், சாமுத்திரிகா லட்சணத்தை படி ஒரு அழகான பெண் குலஸ்திரீனா எப்படியெல்லாம் இருக்குங்கிற அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை தான் விதவிதமா டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராருன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இதுவும். அதாவது கங்கா வர்த்தகா அப்படின்னா, வர்த்தகா இஸ் வேர்ல்புல், சுழல்.
வர்த்தகனா என்ன? சுழல். கங்கா வர்த்தகனா கங்கையில இருக்கிற சுழல். சோ ரொம்ப பெரிய நதிகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுழல் இஸ் நார்மல். ஸோ கங்கை மாதிரி ஒரு ரிவர் விச் ஃப்ளோஸ் வெரி ஃபாஸ்ட், அங்கங்க வேர்ல்பூல்ஸ் இருக்கும். உன்னுடைய நாபி பார்த்தா எப்படி இருக்கு? கங்கா வர்த்தகா, வேர்ல்பூல் ஆஃப் கங்கா. அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ், ஸ்திரஹா கங்கா வர்த்தகா. வேர்ல்பூல் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல சுத்தின்னு இருக்குமா? இல்ல, சுத்தி சுத்தி இட் கீப்ஸ் மூவிங். ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு சுழலா இருக்கு? ஸ்திரஹா கங்கா வர்த்தகா, ஒரே இடத்துல இருக்கிற சுழல். என்ன சுழல்? கங்கையின் சுழலோ? உன்னுடைய நாபி எப்படி இருக்கு? ஒரே இடத்துல இருக்கும் கங்கையின் சுழல் போல் இருக்கு. ஓகேவா? அடுத்து, ஸ்தன முகுல ரோமாவளி லதா கலாவாலா. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஏதாவது ஞாபகம் வருதா? ஸ்தனமுகுல, ரோமாவளி, லதா, இந்த அதேதான். அம்பாலோட கொடி இதுல கொடி லதானா கொடி கொடி மாதிரி வர்ணனை. ரோமங்கள். ம், கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க மாமி. பாமா மாமி சொல்லுங்க. அம்பாளுடைய அந்த சனபா இதுல கொடி மாதிரி வரும்போது அந்த ரோமங்கள் அதுதான் அழகு. அதுக்கு சொல்ல தெரியலமா. கரெக்ட் தான், புரிய எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. கரெக்ட் தான், அதுதான் சொல்றான். ஓகே. ம். அதுக்கப்புறம் பிரேமலதா மேம் நீங்க சொன்னீங்களே, கொடின்னு லதானா சொன்னேன். கொடி. வேற என்ன ஞாபகம் வருது? இந்த ஒரு தின் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் மாதிரி ம், இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. அம்பாளோட நாபில இருந்து ஒரு கொடி போல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர், ரொம்ப சின்ன. அதான் லக்ஷ்மி மேம் சொன்ன மாதிரிதான். அம்பாளோட ஸ்தனபாரங்களுக்கு இடையில் போற அந்த அழகு. அண்ட் அம்பாள் அணைந்திருக்கும் அந்த யானையோட கொம்பின் தலையில் இருந்து விழுந்த அந்த முத்தோட இது ஸ்வேதா மேம் அதுதானே. பேசுறது எனக்கு தான் கிளியரா கேட்கலையா? ஓ ஓகே, நீங்க அந்த இயர் மப்ஸ் போட்டு இருக்கீங்களோ? இன்னைக்கு இவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆடியோ பண்ணிட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் உங்களுடைய மைக்ரோஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்கோ தெரியல. பிகாஸ் எனக்கு நீங்க பேசுறேன்னு தெரியல, நான் என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரியல. இப்ப கேக்குறதா? அதான் ஐ ஹாவ் டு மேக் அவுட். இப்ப ஓகே, கேக்குறதான்னு கேக்குறேங்கிறத நான் கொஞ்சம் நிதானமா கவனிச்சேன்னா தான் புரியுது. சரி, ஓகே ஓகே. ம் நீங்க என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்றீங்களா மேம்? வரேன். இப்போ நான் பேசுறது இப்ப கேக்குறதா நான் பேசுறது? பெட்டர். வால்யூம் கம்மியா இருக்கு, பட் ஸ்டில் பெட்டர். சொல்லுங்க. ஓகே. இல்ல அதுதான் அம்பாளோட அந்த நாபில இருந்து வர அந்த கொடி போல இருக்கிற அந்த ஒரு தின் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர், அது அம்பாள் ஸ்தனபாரங்களுக்கு இடையில் போகிற அழகும், அம்பாள் சிவபெருமாள் வதம் செய்த அந்த ஒரு யானையோட அந்த அசுரன் அவரோட அந்த கொம்பில் இருந்து கொட்டும் அந்த முத்து முத்து மாலை அணிந்திருக்கும் அந்த ஒரு பெருமையும், அதை பத்தி தானே நம்ம பேசிரும் போன ஸ்லோகத்துல. இல்ல, போன ஸ்லோகத்துல அம்பாள் நாபி பத்தி தான் பேசணும். நாபில். இது ஓகே, அதுக்கு நாபில். முந்தினது அதுக்கு முந்தினது நீங்க அதுக்கு இது description யமுனை பத்தி- தண்ணி மாதிரி கருப்பா இருக்கிறது ரெண்டு ஸ்தனங்களுக்கு நடுப்புறல இருந்து புறப்பட்டு நாபில விழறா மாதிரி இருக்கு அவளோட அந்த ரோம வரிசை ஆஹா, அப்படிங்கிற மாதிரி. ஆப்போசிட். கீழ இருந்து முளைச்சு மேல வருது. மேல பாரு. எஸ் ஓகே ஓகே. சரி. எஸ், ஓகே. சோ
ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? அம்பாளுடைய நாபி. இல்ல, நீங்க எனக்கு ரீகால் பண்ணி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட். சோ ஸ்திரோ கங்காவர்த்தக, ஸ்திரமா இருக்கிற சுழலை போல இருக்கு. கங்கையில இருக்கிற ஒரு சுழல், ஆனா ஒரு இடத்துலயே, அதாவது இடம் மாறி போகாம ஒரு இடத்துலயே இருக்கிற சுழலை போல இருக்கு அம்பாளுடைய நாபி. சுழல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தண்ணி, வாட்டர்ஸ் ஆர் வெரி டீப்னு அர்த்தம். கரெக்டா? சோ தட்ஸ் an inference. ரெண்டாவது, ஸ்தன முக்குல ரோமாவலி லதா கலாவாலம். கலாவாலம் அப்படின்னா வாட்டர் பேசின். அதாவது நம்மளுடைய ஸ்தனங்கள் மொட்டு போல இருக்கு, இல்ல பழம் போல இருக்கு, அதுல இருந்து கிரீப்பர் வருது, நாபில இருந்து ஒரு கிரீப்பர் வருதுன்னு சொல்றோம். அப்ப கிரீப்பர் ஹேஸ் டு ஹேவ் சம் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ரைட்? சோ நாபி எப்படி இருக்கான்? அந்த வாட்டர் சோர்ஸ் மாதிரி இருக்கான். கலாவாலம், அதுல இருந்து வர ரோமாவலி லதா. ஆவலினா என்ன? சீரீஸ். ரோமம்னா ஃபைன் ஹேர். So the series of fine hair that come from this water basin, அது எப்படி இருக்கு? லதா, கிரீப்பரை போல இருக்கு. So source of water is the நாபி. நாபில இருந்து வர கிரீப்பர் எது? அம்பாளுடைய ரோம வரிசை. ஓகே. அதுக்கப்புறம் அந்த கிரீப்பர்ல என்ன இருக்கு? ஸ்தனமுகுலம். அந்த கிரீப்பர்ல என்ன இருக்கு? 2 buds. அதாவது நிறைய செடி, ஃப்ளவர் கிரீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கிரீப்பர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அங்கங்க சில பட்ஸ் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அம்பாளுடைய ஸ்தனங்கள் பட்ஸ் மாதிரி, அதாவது தாமரை மொட்டு மாதிரி இருக்கு. அதுக்கு வாட்டர் சோர்ஸ் எது? அம்பாளுடைய நாபி அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுதா? ஸ்தன முக்குல, அதாவது பட்ஸ் லைக் breasts, ரோமாவலி லதா, this series of fine hair which look like a creeper, kalavalam, which arise from the water basin, which is her nabi, which is her navel. புரிஞ்சுதா? அலாவாலம் என்ன மீனிங் சொன்ன? வாட்டர் பேசின். வாட்டர் பேசன். பேசின். பேசன். முதல்ல வேர்ல்பூலுங்கிறார், அப்புறம் வாட்டர் பேசின்ங்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் ஸ்பெகுலேட் பண்ற, ஒருவேளை கங்கையில இருக்கிற சுழலோ அல்லது இட் இஸ் அ வாட்டர் பேசின், அதாவது ஒரு ஜலம் இருக்கிற இடம், from which creeper and buds arise, அந்த மாதிரி ஒரு விஷயமோ, அல்லது குசும ஷர தேஜோ ஹுத புஜஹா. குசும ஷர யாரு? குசுமனா ஃப்ளவர், ஷரனா ஏரோ. யாருக்கு இந்த பேரு? ஃப்ளவர் ஏரோ அப்படின்னு யார் வச்சுட்டு இருப்பா? 2 பேருக்கு தான் இந்த. யாரு? மன்மதன். மன்மதன். சோ குசும ஷர அப்படிங்கிறது மன்மதனுக்கு ஒரு பெயர். மன்மதன் ஒரு பெயர், காமதேவன் ஒரு பெயர், குசும ஷரஹான்னு ஒரு பெயர். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்ல. மதனோ மன்மதோ மாரஹா அப்படின்னு அமரத்துல ஆரம்பிக்கும். மன்மதனுக்கு எவ்வளவு பேர்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல இந்த பேரெல்லாம் வரும். ஓகே. சோ குசும ஷர தேஜோ. தேஜோனா பிரைட்னஸ். தேஜஸ். சொல்லுங்க. இல்ல அது தேஜஸ்ன்னு சொன்னேன். அந்த தேஜக எனர்ஜி, சம் பிரைட்னஸ். சோ குசும ஷரனுடைய தேஜோ குதபுஜஹா. குதபுஜஹா அப்படின்னா ஃபயர். அக்னி குண்டம் அப்படிங்கறது ஹுதபுஜ குண்டம். அதாவது மன்மதன் ஒரு அக்னி குண்டத்துல இருந்து வர அக்னி மாதிரி. அக்னி வருது, ஜுவாலை வருது, அதோட பேஸ் என்ன? ஒரு அக்னி குண்டம். ஒருவேளை ஓ நாபி அந்த அக்னி குண்டமோ,
ஒருவேளை அவனுடைய அந்த ஃபயர் லைக் எனர்ஜி, ஏன்னா அவன் என்ன பண்றான், he stokes desires இல்லையா in people's hearts like fire. அதனால அவன் எனர்ஜி எப்படி என்ன மாதிரி இருக்கு அவனுடைய தேஜஸ் அப்படின்னா அக்னி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அவனுடையது. பட் அந்த ஜுவாலை இஸ் மன்மதன்னா வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? அம்பாளுடைய நாபியோ? ஒருவேளை அம்பாளுடைய நாபி அவனுடைய அக்னி குண்டமோ? குசும ஷர அவனுடைய தேஜஸுக்கான அக்னி குண்டமோ? சோ குசும ஷர தேஜோ ஹுதபுஜம். புரிஞ்சுதா? உன்னுடைய நாபியானது ஸ்திரோ கங்காவர்த்தகா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கங்கையின் சுழலோ, அல்லது ஸ்தனமுகுல ரோமாவலி லதா கலாவாலம். திஸ் இஸ் த வாட்டர் சோர்ஸ் ஃப்ரம் விச் ரோமாவலி, உன்னுடைய ரோம வரிசையாகிற அந்த கொடி கிளம்பி அதுல இருக்கும் 2 மொட்டுக்கள், தாமரை மொட்டுக்கள் உன்னுடைய ஸ்தனங்களோ. இதுதான் செகண்ட் காம்பவுண்டட் வேர்ட். மூணாவது காம்பவுண்டட் வேர்ட் என்ன? குசுமஷர தேஜோ ஹுதபுஜகா, அல்லது அக்னி தேஜஸை போல் இருக்கும் மன்மதனுடைய அக்னி குண்டமோ, அவன் எழுந்து வர அக்னி குண்டம் உன்னுடைய நாபி பிரதேசமோ. ஒரே ஒரு நிமிஷம். சாரி, ஸ்டார்ட் பண்ணலாமா திருப்பி? 3 ஸ்பெகுலேஷன். கங்கையினுடைய சுழலோ, இல்ல ரோம வரிசைகள் அப்படிங்கிற கொடி வித் பட்ஸ், அதாவது தாமரை மொட்டுக்கள் உன்னுடைய ஸ்தனங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வாட்டர் பேசின், ஜலாதாரம் உன்னுடைய நாபியா, இல்ல அக்னி போல தேஜஸ் இருக்கும் மன்மதன் கிளம்பும் அக்னி குண்டம் உன்னுடைய நாபியா? 3 விஷயம் முடிஞ்சதா? அடுத்தது ரதேர் லீலாகாரம், ரதி தேவி விளையாடக்கூடிய இடமோ? ரதி யாரு? மன்மதனுடைய மன்மதனுடைய தர்மபத்னி. ரதி விளையாடக்கூடிய இடமோ இது? ஓகே. அடுத்து வேற என்ன கேக்குறா? கிமப்பி பிலத்வாரம், ஒருவேளை ஏதோ குகையினுடைய துவாரமா அது? பிலம்னா குகை, பிலத்வாரம்னா குகையினுடைய வாயில், கிமப்பினா ஏதோ ஒரு குகையினுடைய வாயிலோ. ஓகே, இந்த குகை எப்பேற்பட்ட குகை? பிலத்வாரம் கிரிஷநயனானாம் சித்தேஹே பிலத்வாரம். பரமசிவனுடைய நயனானாம் கண்களுக்கு சித்தியான, சித்தேகேனா இந்த கான்டெக்ஸ்ட் படி கிரிஷநயனானாம் பரமசிவனுடைய கண்களுக்கு ஏற்பட்ட, சித்தினா என்ன? சக்சஸ். சோ கிரிஷநயனானாம் சித்தேகே, பரமசிவனாருடைய தபஸ் சித்தியானதால் அவருடைய கண்களுக்கு ஏற்பட்ட சக்சஸ் என்னது? இந்த பிலத்வாரம், இந்த குகையின் துவாரமோ இது? கிமப்பி அப்படிங்கிற சப்தம் ஏதோ ஒண்ணு, என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல, அது விளங்குகிறது. விஜயத்தே. திருப்பி சொல்ற,
ரதேகே லீலாகாரம், ஒருவேளை உன்னுடைய நாபி ரதி தேவி விளையாடக்கூடிய இடமோ. ஓகே, அடுத்து கிமப்பினா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு குகையின் வாயிலோ. அப்ப ஏதோ ஒருங்கிற வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட்லி என்னன்னு சொல்ல தெரியல, அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஏதோ பிலத்வாரம் குகையினுடைய வாயில் மாதிரி இருக்கு. பட் இந்த பிலத்வாரம் எதனால் ஏற்பட்டிருக்கு? கிரிஷநயனானாம் விஜயதே, சிவபெருமான் உடைய கண்களுக்கு ஏற்பட்ட வெற்றியை போல இது விளங்குகிறது. எது? உன்னுடைய நாபி. அவருக்கு என்ன ஏற்பட்ட வெற்றி? சோ நான் சொன்னேன்ல, நிஜ தப பலாபியாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சிவானந்த லஹரி ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் ஆக்சுவலி ஒரு தடவை சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஒரே ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும் அது. கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜ நிஜ தப फलाभ्याम भक्तेषु प्रकटित फलाभ्याम भवतु मे शिवाभ्याम अस्तोक्त त्रिभुवन शिवाभ्याम हृदि पुनर्भवाभ्याम आनंद स्फुरत अनुभवाभ्याम नतिरियम. குரூப்ல போடுறீங்களா இத? போடுறேனே. போடு. கலாபியாம் இங்க வந்து சிவானந்த லஹரி சிவபெருமானுக்கு, ஆனா இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரர் பாடினது ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சிவாபியாம்னா என்ன? மங்கள வடிவான இருவரும், மங்கள வடிவானவர் இல்ல, மங்கள வடிவான இருவரும், ரெண்டு பேருமே மங்கள வடிவமா இருக்கா. சிவாபியாம். ஓகே, சோ அதே மாதிரிதான் ரெண்டு பேரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி இதுல இருக்கிற எல்லா பதங்களும் வரும். சோ ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார்? கலாபியாம். ரெண்டு பேருக்கும் கலைகள் உண்டு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. ஃபேசஸ் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. 64 கலைகளும் இவாள்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ தே ஆர் கால்ட் ஆர்ட்ஸ் ஃபார்ம். ஸோ கலாபியாம் சூடாலங்கிருத கலாபியாம். சூடானா தலைமுடி, தலைமுடியில ரெண்டு பேரும் என்ன வச்சுட்டு இருப்பா? கலை. கலாபியாம் சூடாலங்கிருத கலாபியாம். அப்புறம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தப பலாபியாம். அம்பாள் தபஸ் பண்ணி சிவபெருமான் அடைஞ்சார், சிவபெருமான் தபஸ் பண்ணி அம்பாள் அடைஞ்சார். சோ நிஜ ஒருத்தர் பரஸ்பரம், ஒருத்தர் இன்னொருத்தரனுடைய தபஸினால் ஏற்பட்ட பலன். சிவபெருமான் கிடைச்சது அம்பாளுக்கு தபஸுடைய பலன், அம்பாள் கிடைச்சது சிவபெருமானுடைய தபஸினுடைய பலன். சோ ஒருத்தர் மியூச்சுவலி தே ஆர் ஈச் அதர்ஸ் என்ன சொல்லலாம், சக்சஸ் ஆஃப் பெனன்ஸ்ங்கிற மாதிரி. தப்போ பலம் அப்படின்னா அவளுக்கு ஒருத்தர் கிடைச்சா. சோ நிஜ தப பலாபியாம். அதுக்கப்புறம் பக்தேஷு பிரகட்டித பலாபியாம். பக்தர்களுக்கு பிரகட்டித பலாபியாம். ரெண்டு பேருமே ரொம்ப ஈஸியா they give whatever their bhaktas ask for. இன்ஃபேக்ட் சிவபெருமான தனியா கூப்பிட்டாதான் பிரச்சனை. அம்பாளோட சேர்த்து கூப்பிட்டா அவர் ஒரு லெவலுக்கு மேல டெஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டார். இது வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சரித்திரத்துல நமக்கு தெரியும். இப்போ அப்பர் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவபெருமான் அட்ரஸ் பண்ணி தான் பார்த்திருப்பார், பாடியிருப்பார். அவருக்கு வந்த சேலஞ்சஸ் எல்லாம் பாருங்க. கல்ல கட்டி கடல்ல போட்டது, மண்ணுல பறிச்சு யானையால உதைக்க விடுறது, சுண்ணாம்பு கால வாயில, இதெல்லாம் சிவபெருமான் தனியா வந்தாருன்னா அப்படிதான் டெஸ்ட் பண்ணுவார். ஞான சம்பந்தர் பாருங்க, அவர் எப்பவுமே அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து வச்சுதான் பாடியிருப்பாரு. அவருடைய லைஃபே இப்படி ஸ்மூதா போய் கடைசியில மோட்சம் டைரக்டா, யாரெல்லாம் வந்தாலும் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார். அவர் மட்டும் தனியா போல மோட்சத்துக்கு. அப்பர் சுவாமிகள் வந்தார் அவர் கல்யாணத்துக்கு, அவருக்கு மோட்சம். இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாலும் அவர் கல்யாணத்துல கூட இருந்த ஆத்துக்காரியோட அப்பா அம்மா சொந்தக்காரா, இந்த சைடு சொந்தக்காரா, அந்த சைடு சொந்தக்காரா, எல்லாருக்கும் ஃப்ரீ என்ட்ரி மோட்சம். நேர சிவபெருமான் வந்தாரு, கூட்டின்னு போயிட்டார். சோ இது வந்து எப்படி சொல்லுவான்னா, அவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுதான் பாடுவார் எப்பொழுதும். ஸ்டார்டிங்ல இருந்து தோடுடைய செவியன்னு பாடும் போதுல இருந்து அம்பாளுடைய கூடி வந்தவர்
வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் அப்படின்னு பாடும்போது எல்லாத்துலயுமே அம்பாளோட கூட வந்தார், அம்பாளோட கூட வந்தார் தான் பாடியிருப்பார். வேயுரு தோழி பங்கன் அப்படிதான் பாடியிருப்பார். இப்படி நீங்க எந்த பதிகம் எடுத்தாலும் அம்பாளோட கூட வந்தவர் அப்படின்னு தான் அவருடைய உபாசனையே அப்படிதான் இருக்கும். சோ அவருடைய லைஃப்ல பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அம்பாளுக்கு கம்பேஷன் ஜாஸ்தி, டக்குன்னு கருணை, அவ்வியாஜ கருணாமூர்த்தி, ரீசன்லாம் வேண்டாம் அவளுக்கு. கருணா இருந்ததுன்னா பார்த்தா எனக்கு ஏதோ கருணை பாவம் அப்படின்னு போயிச்சு போடணும்னா வேற வழி இல்லைங்க சிவபெருமான் சரின்னு விட்டுருவார். இவர் தனியா கூப்பிட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சு விட்டுட்டு அனுப்பிடுவார். திஸ் இஸ் நாயன்மார்கள் சரித்திரத்துல இது நிறைய பார்க்கலாம். வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லுங்க? சிறு தொண்ட நாயனார் கதை, அம்பாள் கேட்பாலாம், அது என்ன உண்மை சிவன் அடியா சிவன் தொண்டர்னா அப்படி என்ன உனக்கு விசேஷம்னு கேட்கும் போது பிள்ளைக்கறி சமைச்சு போட சொன்னாரு. அம்பாள் மிரண்டு போறாளாம், நீ ஒரு பித்தன், உன்னுடைய பக்தர்கள் உனக்கு மேல உன் மேல பித்து பிடிச்சவாளா இருக்காரு. அந்த லெவலுக்கு அவளுடைய பக்தியை ப்ரூவ் பண்றதுக்கும் உலகத்துக்கு தன் பக்தன் என்ன பண்ணுவான்னு காமிக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. இவர் தனியா வந்தா இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு, அம்பாளோட கூட வந்தா கப் சிப் சுப்பு தான். அங்க பண்ண முடியாது, எதுவும் வாழெல்லாம் ஆட்டின்னு இருக்க மாட்டாரு அங்க, ஏன்னா அம்பாள்கிட்ட இருக்கு அங்க கண்ட்ரோல். சோ அததான் சொல்றா, பிரகட்டித பக்தேஷு பிரகட்டித பலாபியாம். ரெண்டு பேரும் பக்தர்களுக்கு பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பாளாம். பிரகட்டித பக்தேஷு பிரகட்டித பலாபியாம் பவத்துமே, எனக்கு இதெல்லாம் கிடைக்கட்டும். ஓகேவா? அடுத்து சிவாபியாம், ரெண்டு பேரும் மங்கள வடிவானவர்கள். அஸ்தோக திரிபுவன சிவாபியாம், மூன்று உலகங்களுக்கும் அஸ்தோகம்னா கிளிச்சஸ் இல்லாம இடைவிடாது என்ன பண்ணுவா, மங்களங்களை வாரி வழங்கக்கூடியவர்கள். அஸ்தோக திரிபுவன, மூன்று உலகங்களுக்கும். ஏதோ எனக்கு இன்னைக்கு பூலோகம் மேலதான்ப்பா ஆசையா இருக்கு, புவர்லோகம் சுவர்லோகம் எல்லாம் இன்னைக்கு டீல்ல விட்டுறலாம்ப்பா, அப்படி கிடையாது. ஓகேவா? சோ அஸ்தோக திரிபுவன சிவாபியாம், எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் மங்களங்களை வாரி வழங்குபவர்கள் ரெண்டு பேரும். ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம், உங்க ரெண்டு பேரையும் மனசுல தியானம் பண்ணா ஆனந்தம் பெருகி வருது, அப்படி அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவளுக்கு நமஸ்காரம் பண்றேன், எனக்கு மங்களங்கள் வரட்டும். பவத்துமே சிவாபியாம், எனக்கு மங்களங்களை கொடுங்க. இது ஸ்டார்டிங் ஸ்லோகம் சிவானந்த லஹரிக்கு. ஆக்சுவலி சிவானந்த லஹரியும் மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகத்துக்கு நிறைய பேரலல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க தேவார கிளாஸ்ல பண்ண சொன்ன வீடியோல இதுதான் எடுத்தேன். ஏன் சிவானந்த லஹரியை போய் பிடிச்சேன்னு எனக்கு தெரியாது. பட் மாணிக்க வாசகர் பாடினதுக்கும் சிவானந்த லஹரியிலையும் பயங்கர பேரலல்ஸ் இருக்கும். சோ அதுவும் ஆதிசங்கரர் எழுதினதுதான் பை த வே. ஓகேவா? சோ அதேதான் அவர் இங்கேயும் சொல்றார். சிவபெருமானுடைய தபஸினால் அவருக்கு கிடைச்ச சித்தி, அவருடைய கண்களுக்கு ஏற்பட்ட சித்தி என்னது அப்படின்னா இந்த அம்பாளுடைய நாபி பிரதேசம். அதாவது அம்பாளுடைய நாபியில அவர் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணினா அவருக்கு சித்தி கிடைச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். அவருடைய தபஸினுடைய பலனாக அம்பாளுடைய நாபியில வாசம் செய்யறது கிடைச்சது ஒரு சித்தின்னு ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். எந்த அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அம்பாளுடைய நாபி பிரதேசம்ங்கிறது நான் சொன்னேன் மணிப்பூரக சக்கரமா சுவாதிஷ்டானமாங்கிற ஒரு இன்டர்சேஞ்சபிள் ரெஃபரன்சஸ் வருதுன்னு. சோ மணிப்பூரகம் இஸ் த ஃபயர் சென்டர் இன் யோர் பாடி. உங்க உடம்புல இருக்கிற ஜாட்டராக்னி, சூடுங்கிறது எங்க இருக்குன்னா வயத்துல இருக்கு, நாபி பிரதேசத்துலதான் இருக்கு. சோ நம்ம அம்பாளுடைய ப்ளூ பிரிண்ட் தானே நம்போம். அவ ஆல் பவர்ஃபுல், நம்ம லிமிடெட் வெர்ஷன் தானே. சோ நம்மளுடைய உடம்புல எனர்ஜி எங்க இருக்கும்? நாபில தான் இருக்கும். லைஃப் ஃபோர்ஸ் நம்ம பாடியில எங்க இருக்கும்னா நாபி ரீஜன்ல தான் இருக்கும். அதனாலதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் நாபி ரீஜன்ல இருக்கு. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் இட் இஸ் அரவுண்ட் த நேவல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் நியர் பை த நேவல். ஏன்னா அங்கதான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, நம்மளுடைய பாடியோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கும். ஸோ
விஷயம் என்ன அப்படின்னா, அங்க உட்கார்ந்துட்டு ஆர் அந்த இடத்துல சிவபெருமான் அந்த தேர் ஹி மெடிடேட்ஸ் டு அட்டைன் சித்தி அப்படிங்கிறது என்ன அர்த்தம், ஏன் அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வியாக்கியான கருத்தால என்ன கொடுத்திருக்கா அப்படின்னா, நாபியில வந்து ஹோமம் நடக்கிறது, அது அக்னி குண்டம் அப்படின்னு நம்ம தியானம் செய்யறதுனால அம்பாளுடைய நாபிய ஹோம குண்டம்னு நினைச்சுட்டு அந்த இடத்துல அக்னி இருக்கிற மாதிரி அம்பாள் நாபிய நம்ம தியானம் செஞ்சோம்னா அது அக்னி என்ன பண்ணும், அழுக்கெல்லாம் எரிச்சிடும். சோ நம்ம அஜ்ஞானத்தை, நம்ம கர்ம வினைய எரிச்சு என்னெல்லாம் ப்ரீவியஸ் கர்ம வினைகள் இருக்கோ அதெல்லாம் சகல பாப்பங்களையும் போக்கி பழைய வினைகள் எல்லாம் அதை எரிச்சு பாப்பத்திற்கு காரணமா இருக்கிற அஞ்ஞானம் விச் இஸ் டார்க்னஸ், அந்த இடத்துல நெருப்பு வந்துடுதுன்னா டார்க்னஸ் இஸ் கான். அந்த அஜ்ஞானத்தையும் எரிக்கும் சக்தி அந்த அம்பாளுடைய நாபியில இருக்கிற அக்னிக்கு இருக்குன்னு தேதியூர் சுப்பிரமணிய சுவாமிகள், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொன்னதாக இந்த புக்ல வியாக்கியானத்துல போட்டிருக்கு. அதனால நம்ம என்ன அர்த்தம் இதை எடுத்துக்கணும்னு சொல்றான்னா, திஸ் இஸ் தட் டோர் டு த கேவ் இன் விச் பரமசிவா மெடிடேட்ஸ் டு அட்டைன் சித்தி. என்ன அம்பாள் அடையறதுக்கு, அம்பாள் என்ன அடையணும், பரமானந்தத்தை அடையறதுக்கு. ஏன் அப்படின்னா அங்க ஞானாக்னி இருக்கு. அந்த ஞானாக்னிய நம்ம தியானம் பண்ண 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 நம்மளுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள், நம்மளுடைய பாப்பங்கள், சகல பாப்பங்களும் எல்லாமே அதுல பஸ்மம் ஆயிடுறது. மிஞ்சறது என்னது, ஆனந்தம். அதாவது அம்பாளுடைய ஸ்வரூபம் நம்மளுக்கு சித்திக்கணும்னா இது ஒரு வழின்னு காமிக்கிறா இந்த ஸ்லோகத்துலன்னு வியாக்கியானத்துல போட்டிருக்கான். புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாமா? டைம் இருக்கா? ஓகே. அதாவது இந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரி சொன்னது வந்து குண்டம்ங்கிற வார்த்தைக்கு என்ன ரெஃபரன்ஸ்ங்கிறத அப்படியே படிக்கிற. நாபியை ஹோமாதாரமான அக்னி குண்டம் என்று தியானம் செய்யும் காரணத்தால் ஞானாக்னியை கொண்டு சகல பாப்பங்களையும் பாப்பத்திற்கு காரணமான மூல அஞ்ஞானத்தையும் எரிக்க சக்தி உள்ளவர்களாக பக்தர்கள் ஆகிறார்கள். Those who meditate in this way become that. So this is also in line with the previous discussions. அம்பாளுடைய அழகு வந்து காமத்தை கொடுக்கிற அழகு இல்ல, காமத்தை எரிக்கிற அழகு. This is also in line with the same discussion which even Lord Krishna ரொம்ப விஸ்தாரமா பகவத்கீதையில பேசி உன்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ஒரு ஹையர் டேஸ்ட் கொடு, இந்த சின்ன சின்ன சிற்றின்பத்துல மாட்டின் இருக்காத அப்படிங்கிறதுக்கும் இதுதான் மீனிங். 79th ஸ்லோகம். நிசர்க க்ஷீணஸ்ய स्तनतटभरेण क्लमजुषो नमन्मूर्तेर्नारी तिलकशनकैस्तृट्यत इव चिरं ते मध्यस्य त्रुटिततटिनी तीरतरुणा समावस्थास्थेम्नो भवतु कुशलं शैलतनये. கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கு, திருப்பி சொல்றேன். சந்தி பிரிச்சு சொல்லும் போது அதை நோட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நிசர்க க்ஷீணஸ்ய स्तनतटभरेण क्लमजुषो नमन्मूर्तेः नारी சேதா नमन्मूर्तेर्नारी तिलक शनकैः त्रुट्यत इव. शनकैः त्रुट्यत इव சேதா शनकैस्तृट्यत इव. चिरं ते मध्यस्य त्रुटित तटिनी तीरतरुणा. இந்த இடம் வந்து டங் ட்விஸ்டர். त्रुटित तटिनी तीरतरुणा समावस्था Sthemno is a full word. Okay.
स्थेम्नो स्थेम्नः भवतु कुशलं शैलतनये. There are doubts irka? Is there any portion of this you want me to irka? போலாமா ஸ்லோகத்துக்குள்ள? மங்களம் மேம், பிரேமலதா மாமி, மாதங்கி மேம், யாருக்கா திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? பாமா மாமி. இருக்கேலா? போலாமா போலாமா? இல்லடா, பேசுறது கேக்குறது இல்லையா? கேக்குறது. ஓகே. திடீர்னு மைக்ரோஃபோன் மேல சந்தேகம் வந்துட்டு, அது யூஸ்வலி பேசும்போது அந்த பார் காமிக்கும் சவுண்ட் கேட்கறதுங்கிறது. திடீர்னு அதுவும் தெரியலையா? ஓகே, எனக்கு ஏதோ டிவைஸ் ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு தோணிடுது. சரி, அம்பாளை இங்க ரெண்டு பேர் சொல்லி அட்ரஸ் பண்றார். ஒண்ணு நாரி திலக, நாரிகளுக்கெல்லாம், நாரினா ஸ்திரீகள், ஸ்திரீகளுக்கெல்லாம் திலகத்தை போல் விளங்குபவள். ஓகே, சோ பெண் குலத்துக்கே திலகம். ரெண்டாவது சைலதனையே, ஹிமவானுடைய புத்திரியே. ஓகே, இவ்வளவு நேரம் வெறும் நாபிய பத்தி, நாபில இருந்து வந்து ரோம வரிசைய பத்தி ஒரு 3-4 ஸ்லோகம் ஓடித்து. இப்ப அடுத்து பொதுவா அம்பாளுடைய இடுப்பு பிரதேசம், மத்திய பாகம் அப்படிங்கறத பத்தி பேசுற இந்த ஸ்லோகத்துல. நிசர்க க்ஷீணஸ்ய, நிசர்கம் அப்படின்னா க்ஷீணம் அப்படின்னா என்னது? குறுகியதா இருக்கிறது, மெல்லியதா இருக்கிறது, விஸ்தாரமா இல்ல. விஸ்தாரத்தோட ஆப்போசிட் க்ஷீணம். ஓகே, நிசர்கா க்ஷீணஹா அப்படின்னா நேச்சுரலாவே மெல்லியதா இருக்கு. சோ நீங்க ஒண்ணு கவனிக்கணும், பியூர் கான்சியஸ்னஸ். அம்பாளுடைய சரீரம் எதனால ஏற்பட்டது? சித் சக்தியினால் ஏற்பட்டது இல்லையா? சோ அது எப்படி இருக்கும்? வெரி லைட். இப்ப நம்ம உடம்பு எவ்வளவு ஸ்தூலமா ஹெவியா இருக்கு, ஃபீல் பண்ண முடியாது அவங்களோட பாடி வெயிட் அவங்களால. அது ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா நம்மளுக்கே அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. பட் அம்பாள் சித் சக்திங்கிறதுனால அம்பாள் எப்படி இருக்கா? லைட் வெயிட்டடா இருக்கா. அதான் பார்த்தோமே, தாமரையோட தண்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். பெஸ்ட் லாஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்ததுதான். அம்பாளுடைய ரோம வரிசை கிரீப்பர் மாதிரி, அம்பாளுடைய ஸ்தனங்கள் மொட்டு மாதிரி. அப்படின்னா அது எவ்வளோ ஸ்லெண்டர் அண்ட் லைட் வெயிட்டடா இருக்குங்கிறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சோ பியூர் சித் சக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட்டா இருக்கும், மெல்லிசா இருக்கும், ஹெவி அண்ட் வெயிட்ஃபுல்லா இருக்காது. ஓகே, சோ நிசர்க க்ஷீணஸ்ய மத்தியஸ்ய, மத்தியஸ்யங்கிற வார்த்தை தேர்ட் வரியில, 3வது வரியில தான் இருக்கு. மத்தியனா என்ன? இடைப்பகுதி. அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், நிசர்க க்ஷீணஸ்ய, இயற்கையாகவே மெல்லியதாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடையினுடைய ஸ்தன தட்ட பரேண, ஸ்தனங்களால், ஸ்தனத்தட்ட பரேணனா வெயிட், அம்பாளுடைய ஸ்தனங்களால் ஏற்படுற அந்த பாரம் இருக்கே, அதனால ஸ்தனத்தட்ட பரேண கிளமஜுஷோ, ஏதோ அம்பாளுக்கு ஒரு அன்ஈசினஸ் வருதான், சம் டயர்ட்னஸ். ஸ்தனங்கள் பாரமா இருக்கு, அதனால டயர்டா இருக்காளாம் அம்பாளுக்கு, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. சோ அது பேர் வந்து கிளமஜுஷஹானா சம் டயர்ட்னஸ் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். அதனால நமன்மூர்த்தேகே, அம்பாள் லேசா குனிற மாதிரி இருக்கான். பாரம் தாங்காம இப்படி நம்ம இப்படி குனிவோம்ல, வெயிட் தூக்கினா எப்படி குனிஞ்சுப்போம் ஒரு மாதிரி, ஸ்ட்ரெயிட்டாவா ஸ்டிஃபா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம், அப்படியே நெலிஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரி உட்காருவோம். அந்த மாதிரி இருக்கலாம் நமன் மூர்த்தினா, இந்த குனிஞ்ச விக்கிரகமா. யாரு? நாரி திலக,
ஸ்திரீ குலத்துக்கே திலகம் போல் விளங்கும் அம்பாளுக்கு அந்த மூர்த்தி, அம்பாளுடைய அந்த ஃபார்ம் மூர்த்தி ஷனக்கைனா கொஞ்சமா திருப்தியத்த இவ உடஞ்சுடும் போல இருக்கான். ரொம்ப டெலிகேட்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க, பார்த்து அதை தொற்றாத அது உடஞ்சு போயிட போறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கா அம்பாள். இப்படி அந்த ஸ்தன பாரத்தை தாங்க முடியாம வளைஞ்சுன்னு இருக்கிறத பார்த்தா அம்பாளுடைய உடம்பு ரெண்டா உடஞ்சு பீஸ் பீஸா ஆயிடும் போல இருக்கான். அவ்வளவு டெலிகேட் அண்ட் மெல்லிசா இருக்கான். திருப்தியத இவ, திருப்தியத்தன்னா ஒடிந்து போவது போல் இருக்கு. எது? அம்பாளுடைய மத்திய பாகம். எது உடையிறது? அம்பாளுடைய பாடினா எது சொல்ற? அம்பாளுடைய இடுப்பு. இட் லுக் சோ டெலிகேட். ஸ்தனபாரம் தாங்க முடியாம அம்பாள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல வளையறாப்புல இருக்கிறது பார்த்தா எப்படி இருக்கு? ஒடிஞ்சிடும் போல இருக்கு. திருப்தியத இவ. புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? மங்களம் மேம், பிரேமலதா மாமி, மாதங்கி மேம், பாமா மாமி. புரிஞ்சுதுமா? புரிஞ்சுதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட். சிரம். சிரம்னா ரொம்ப நாளா. ஷனகைஹினா மெல்ல மெல்லன்னு அர்த்தம். ஷனகைஹி திருப்தியத்தை இவனா கொஞ்சம் கொஞ்சமா ஒடிரா மாதிரி இருக்கு. சிரம் தே மத்தியஸ்ய துட்டித தட்டினி தீர தருணா. நீ வளைஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு? துட்டித்த தட்டினி தீர தருணா. தருணா அப்படின்னா என்ன? மரம். தருணா மரம். இங்க அம்பாளை பேரை வச்சு அட்ரஸ் பண்றதுனால தருணா. எங்க இருக்கிற மரம்? தட்டினி தீர, கரை புரண்டு ஜலம் ஓடின்னு இருக்கிற தீரத்துல இருக்கிற மரத்தை போல. தட்டினா பேங்க் டு பேங்க் தண்ணி ஓடுறது, தண்ணி வத்தல. கரை புரண்டு ஓடின்னு இருக்கிற ஜலம் இருக்கிற தீரத்துல இருக்கிற தருணானா என்ன? மரத்தை போல். திருட்டித்த, எந்த நிமிஷமும் உடைஞ்சு விழலாம் அப்படின்னு இருக்கும்ல சில மரங்கள்லாம். ரொம்ப நாளா இருக்கிற மரம் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல் வாட்டர் ஓடுற ஒரு நதி தீரத்துல இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? எப்ப வேணா அது உடஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு இருக்கிற மரம் மாதிரி இருக்கா அம்பாளுடைய விக்கிரகம், அம்பாளுடைய ஃபார்ம். அவ்வளவு டெலிகேட் அண்ட் மெல்லிசா இருக்கா அம்பாளுடைய இடை. மத்தியஸ்ய. இப்படி சமாவஸ்தா. அதுக்கு ஒரு ஜலம் கரை புரண்டு ஓடும் நதி தீரத்துல இருக்கிற உடைஞ்சு விழும் மரத்தை போல இருக்கா அம்பாளுடைய அவஸ்தை. என்ன அவஸ்தை? ஸ்தனபாரம் தாங்க முடியாம ஒரு மாதிரி நெலிஞ்சு குனியற அவஸ்தை. அவஸ்தானா ஸ்டேட். அவஸ்தானா நம்ம தமிழ்ல சொல்ற சஃபரிங் கிடையாது. அந்த அர்த்தத்துல அவஸ்தாங்கிற வார்த்தையை தமிழ்ல யூஸ் பண்றோம். அவஸ்தானா ஸ்டேட், அந்த நிலைமை. ஸ்தேம்னஹ பவது குஷலம். பவது குஷலம். எங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். சிரம் குஷலம். சிரம்ங்கிற வார்த்தை இங்கேயும் சேர்த்துக்கலாம், அங்கேயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நாளா கரை புரண்டு ஓடுற ஒரு நதி தீரத்துல எப்ப வேணா உடைஞ்சு விழுங்குற மரம் மாதிரி இருக்கிற அவஸ்தை அவளுக்கு. அங்க சிரம்னா ரொம்ப நாளா. இல்லது நம்மளுக்கு சிரம் அப்படின்னா என்ன? நிறைய, ரொம்ப அதிகமா என்ன கிடைக்கட்டும். குஷலம், நன்மை உண்டாகட்டும் அம்பாளுடைய இந்த மத்திய பாகத்தினால். இத நம்ம பூஜை செய்யறதுனால. ஸ்தேம்னஹன்னா நிற்பதுன்னு அர்த்தம். உடஞ்சு விழறா மாதிரி நின்னுட்டு இருக்கே அந்த அவஸ்தை. பவது குஷலம். சைலத்தனையே, இமவானுடைய புத்திரியே, எங்களுக்கு இதனால் நீண்ட நாள் நன்மைகள் உண்டாகட்டும்.
இந்த ஸ்தேம்னஹனா என்ன சொன்னேன்? நிற்பது ஸ்டே ஓகே ஸ்டாண்ட் ஓகே 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 ஸ்டா அப்படிங்கிற சவுண்ட் வேர்டு வந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். டு பி தேர். கொஸ்டின்ஸ் இருக்கா அதுல? சோ சிரம்தே மத்தியஸ்ய ரொம்ப நாளா இருக்கிற திருட்டித தட்டினி தீர தருணா கரை புரண்டு ஓடும் நதி கரையில் இருக்கும் மரம் அது திருட்டித்தனா எப்ப வேணா உடஞ்சிடும் அப்படிங்கிற சமாவஸ்தா ஸ்தேம்னக அந்த நிலையில் இருக்கிற மரத்தை போல் நிற்பதுமான உன்னுடைய அந்த விக்கிரகம் இருக்கே, உன்னுடைய அந்த ஃபார்ம் இருக்கே, அது பவது குஷலம் எங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கட்டும். சோ திருப்பி சொல்ற நிசர்க க்ஷீணஸ்ய இந்த மத்தியஸ்யங்கிற வார்த்தைய தேர்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க வேணா சேர்த்துக்கலாம் பொருந்துற இடத்துல. என்னுடைய மத்திய பாகம் என்னுடைய இடையானது இருக்கே அது நிசர்க க்ஷீணஸ்ய இயற்கையாவே மெல்லியதா இருக்கு. அது ஸ்தனதட்ட பரேண கிளமஜுஷா அது இட் சஃபர்ஸ் பிகாஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் த பிரெஸ்ட்ஸ். அதனால அம்பாள் எப்படி இருக்கா? நம்ன மூர்த்தேகே அம்பாள் லைட்டா குனிஞ்சுட்டு இருக்காளாம். இந்த பாரம் தாங்காம அப்ரைட்டா உட்கார முடியல, அப்படி நெளிஞ்சுண்டு அம்பாள் ஒரு மாதிரி குனிராப்புல இருக்கான். அத பார்த்தா எப்படி இருக்கு? ஷனகைஹி ஸ்ருத்தியத இவ கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிடும் போல இருக்கான் அம்பாளுடைய இடை. அப்பேற்பட்ட அந்த இடை சுட்டித்த தட்டினி தீர தருணா சமாவஸ்தா ஸ்தேம்னஹா கரை புரண்டு தட்டினி அப்படின்னா கரை புரண்டு ஓடும் நதி, தீரம்னா அந்த தீரத்துல இருக்கிற தருணா அப்படின்னா விருட்சம். இந்த விருட்சம் எப்படி இருக்கு? திருட்டித்த அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உடையற மாதிரி இருக்கா. நீண்ட காலம் அந்த தண்ணியிலேயே நிக்கிறதுனால உடையற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரத்தை போல் சமாவஸ்தா ஸ்தேம்னஹா அந்த மாதிரி ஈக்குவல் நிலைமை இருக்கக்கூடிய அதோட நிற்பதக்கூடிய அம்பாளுடைய அந்த மூர்த்தி இருக்கே, அந்த நிலைமை இருக்கே. ஏன் அம்பாளுடைய இடை அவ்வளவு மெல்லியதா இருக்கான். அது எங்களுக்கு குஷலம் மங்களங்களை நலனை வாரி வழங்கட்டும். சோ இந்த ஸ்லோகம் சர்வஜன மோகனம் இந்திரஜால வித்தை சித்தி. இந்த ஸ்லோகத்துக்கு 78 வந்து சர்வ லோக வசியம். இது வந்து மோகஜால என்னது? இந்திரஜால வித்தை. இந்திரஜால வித்தை இந்திரஜால வித்தை அப்படின்னா மேஜிக் Okay, okay. எல்லாம் ஈஸியா வருமா? இந்த ஸ்லோகத்தை Okay, okay. சித்தி பண்ணிடலாம். ஓகே, அதுதான் வந்து இதுவா இந்த இந்த ஸ்லோகத்தை கரண்ட்? ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ்க்கு என்ன சொன்னேன்? புரியல ஜி. சர்வலோகவசியம். சர்வலோக வசியம். ஜனமோகனம். ம்? சர்வ ஜனமோகனம். ஓகே ஓகே சில பேர்லாம் ஒரு ரூம்குள்ள நடந்து போனான்னா எல்லாரும் அவளையே பார்த்துட்டு இருப்பா தெரியுமா? அதுக்கு பேர் தான் சர்வ ஜனமோகனம், எல்லாரையும் மயக்கிறது. ஓகே. ப்ரீவியஸ் லோக்கா தானே கேட்டுட்டு இருந்தா இல்லையா? ப்ரீவியஸ் லோக்கா வந்து கேட்டா சர்வலோகவசியம். ப்ரீவியஸ் லோகா வந்து சர்வ லோக வசியம், எல்லா லோகங்களும் என் கண்ட்ரோல்ல இருக்கிறது. வசியம்னா கண்ட்ரோல்ல. இது சர்வ ஓகே ஜனமோகனம்னா யார் உங்களை பார்த்தாலும் அப்படியே மோகிச்சு போய் டெல்லியூடடா ஆஹா எப்படி இருக்கா அப்படின்னு உங்களையே பார்த்துட்டு இருப்பாளா. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும்னா இந்த ஸ்லோகத்தை நீங்க பாராயணம் பண்ணி சித்தி பண்ணா போதுங்கிறா. ஓகே ஓகே சோ இதுதான் வந்து நம்ம 5th ஸ்லோகத்துல பார்த்தோம். ஹரிஸ்துவாமாராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனி புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபித்வாம் நத்வாரிதி நயன லேஹ்யேன வபுஷா. என்ன பார்த்தோம்? உன்னை வணங்கிதான் மன்மதனுக்கு திருப்பி புதுசா உயிர் கிடைச்சது. உன்னை வணங்கிதான் எல்லா தேவதைகளுக்கும் அவளுடைய சக்தி கிடைக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த ஸ்லோக வியாக்கியானத்துல என்ன சொன்னோம்? ஒரு இடத்துல ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுது, நம்மளுக்கு மனசு அந்த பக்கம் போறதுன்னா அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு புரிஞ்சுக்கணுமா நம்ம. மனசு ஒரு இடத்துல மோகிக்கிறது அட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல இப்ப இது அழகா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த அழகு இட்ஸ் நாட் வாட் யூ திங்க். அந்த இடத்துல அம்பாளோட சாநித்தியம் இருக்கு. அழகுக்கு இலக்கணம் அம்பாள்.
சோ நம்மளுக்கு மனசு அந்த பக்கம் போறதுன்னா அங்க அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். அங்க ஒரு நமஸ்காரம் பண்ணணுமா. ஸ்ரீவித்யா பயங்கரமா பிராக்டிஸ் பண்றவாளுக்கு எதெல்லாம் பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. சுவாசினிகள் குரூப்பா நின்னு சிரிச்சுட்டு இருந்தா அங்க நமஸ்காரம் பண்ணணுமா, ஏன்னா அங்க அம்பாள் இருப்பாளாம். விடோவா இருக்கிறவா வந்து அந்த மடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி பார்த்தா நமஸ்காரம் பண்ணுமா, அங்க அம்பாள் இருப்பாளாம். கண்ணாடிய பார்த்து நம்ம ஒரு நிமிஷம் நம்மளுடைய ரூபத்தை ரசிக்கிறோம்ல, அந்த ரசிக்கிறோம்னு தெரிஞ்சா அங்க அம்பாள் இருக்கான்னு புரிஞ்சுக்கணுமா. இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு. அம்பாளை உபாசனா பண்றவா நல்லா அலங்காரம் பண்ணிக்கணுமா, எப்போதுமே அலங்காரத்திலேயே இருக்கணுமா, அதுவும் சென்ட் எல்லாம் பயங்கரமா அடிச்சுக்கணும் ஒரு ரூல் இருக்கு. சீரியஸ்லி அந்த வாசனை இருக்கணுமா அவ உடம்புல எப்போதும். ஏன்னா அம்பாளை உபாசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா அம்பாள் அவளுக்குள்ள இருக்கான்னு ஒரு ஐதீகம். அதனால அம்பாள் எப்படி வாசனையா கமக்கமான்னு இருப்பாலும் செட்டு பாட்டில் எடுத்து கொட்டிக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. தாம்பூலம் கண்டிப்பா போட்டுக்கணும், ஏன்னா அம்பாள் போட்டுப்பா, அதனால நாம போட்டுக்கணும். கண்டிப்பா குங்குமத்தாலதான் பொட்டு இட்டுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அம்பாளை உபாசனை பண்ணா நெத்தியில குங்குமம், அதாவது அந்த குங்குமம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அதான் எங்க பாட்டி சொல்லுவா, இந்த ஆக்ட்ரஸ் பானுமதி பாத்தியா, அவ பாரு இன்னும் பொட்டு வச்சுட்டு இருக்கா பாரு, அவ ஸ்ரீவித்யா உபாசனையில இருக்கா, அதனால அவ பொட்டு வச்சுட்டு இருக்கா. எங்க பாட்டி இன்டர்வியூ எல்லாம் காமிச்சு சொல்லுவா. உனக்கு ஏன் பாட்டி இப்படிலாம் தோன்றதுன்னு நான் கேட்பேன். இல்ல அப்படி இருக்கிறவாதான் இப்படி இருப்பாம்பா. சோ தெரியல, யோசிக்க முடியாத டான்ஜென்ட் எல்லாம் எங்க பாட்டி கொடுப்பா. அப்ப நான் சும்மா இருப்பேன்னா நான் கேட்பேன், அப்ப பாட்டி நீனும் தான் நெத்தியில விபூதி இட்டுக்கிற, அப்ப நீ இட்டுக்க வேண்டியதானே குங்குமம்னு கேட்பேன். அப்ப எங்க பாட்டி பதிலே சொல்லல. இதான் தினம் எழுந்து 3:30 மணிக்கு ஜெபம் பண்றல, நீயும் வந்து ஸ்ரீவித்யை தானே உபாசனா பண்ற, அப்ப நீனும் குங்குமம் இட்டுக்கணும்ல, நீ தாத்தா போயிட்டான்னு எதுக்கு விபூதி இட்டுக்கிறேன்னு கேள்வி கேட்டு வச்சேன் நானு, வாய் சும்மா இல்லாம. பட் தெர் ஆர் பீப்புள் ரொம்ப பூர்ணாபிஷேகம்லாம் ஆகி தினப்படிக்கு அந்த மாதிரி அனுஷ்டானத்துல இருக்கிறவா அண்டர் சம் ட்ரெடிஷன்ஸ், அவ வந்து அவளுடைய மெரைட்டல் ஸ்டேட்டஸோ சோசியல் ஸ்டாண்டிங் என்னங்கறத தாண்டி அம்பாளை உபாசனை பண்றோங்கறனால அந்த குங்குமம் இட்டுக்கணுங்கிற பிராக்டிஸ் இன்னும் வெரி ஃபியூ பிளேசஸ்ல இருக்கு. இன்னும் இருக்கு நாட் பிகாஸ் இவாளுடைய மங்கள ஆபரணங்கள்ல இவ விடுறா அந்த இல்ல, இது கனெக்டடே கிடையாது. அந்த நிலைமைக்கு போயாச்சுன்னா அம்பாளோட நம்ம ஒன்றியாச்சுங்கிற ஒரு ஸ்டேட் வந்துடும். அப்படி வந்தாச்சுன்னா அவ இட்டுப்பா, அதுதான் அர்த்தம் அதுக்கு. நாட் எவ்ரிபடி டஸ் தட். அது இருக்கு, அவளுக்கே தெரியும். லைக் ரொம்ப அட்வான்ஸ்டா உபாசனையில போனவா குங்குமம் இல்லாம இருக்கவே மாட்டான். அதே மாதிரி புருஷாலும் பார்த்திருக்கேன். ஐ பர்சனலி நோ பீப்புள், எங்க ஆத்து வாத்தியாரும் சரி குங்குமம் இட்டுண்டாருன்னா இங்க நெத்தி போட்டு இட்டுப்பார். பார்க்கலாம், விபூதி இட்டுன்றப்ப நடுவுல எப்போதும் போல விபூதி இட்டு குங்குமம் இட்டுப்பா, தட் இஸ் காமன். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரவா இட்டுப்பா. ஜென்ரலா இந்த நெத்தி இட்டுக்கிற வழக்கத்துல குங்குமம் இங்க நடுவுல இட்டுக்கிற வழக்கம் உண்டு நெத்தி இட்டுக்கிறவாளுக்கு. பட் எங்க ஆத்து வாத்தியார் மாமா இன்னும் சில பேர்லாம் பார்த்திருக்கேன், ரொம்ப அட்வான்ஸ்டா ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவாளா இருந்தா நெத்தி போட்டுட்டு வருவான். அதுவும் பார்த்திருக்கேன். அவளை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இவ வந்து பூர்ணாபிஷேகமானவா ரொம்ப ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவான்னு தெரிஞ்சுக்கலாம் அவளை பார்த்து. நேச்சுரலி அவகிட்ட ஒரு ஆகர்ஷண சக்தி, அவளை பார்த்தா நீங்க நோட்டீஸ் பண்ணுவேல, அவளை ஒரு கிரௌடுல பார்த்தா நோட்டிசபிளா தெரியவா, அவளை கண்ணு ஆட்டோமேட்டிக்லி அந்த பக்கம் போகும். இப்படி எல்லாம் இருந்தா அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு புரிஞ்சுக்கணுங்கிறது விஷயம் அப்படின்னு சொல்லுவான். இப்படிலாம் இருக்கு. ஸோ எனிதிங் தட் மேக்ஸ் யூ நோட்டீஸ்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குன்னா அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கறதா அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதனாலதான் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் மேல டிஸ்கிரிப்ஷன் மேல டிஸ்கிரிப்ஷன். நம்மளுக்கு இமேஜின் பண்ணவே முடியல, இப்படி ஒரு அழகெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல ஆ இல்ல இல்ல. சரி, உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து